அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலை ரோடு. சர்க்கரை ஆலை ரோடுன்றதை விட மதுரை டு பாலமேடு இருக்க ரோடு. இந்த நிற்கிது நம்ம வண்டி. டெய்லி ட்ராவல் இந்த பாதை தான் நம்மளுக்கு மதுரைக்கு போகிறதுக்கான பாதையே இதுதான். இருக்கு பாருங்கள், அந்த சீனிப்பழ மரம். இந்த மரம் தான் நம்ம கடாவாசலில் வச்சுருக்க கண்டு. இது எப்போ இவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. ஆனால் எல்லோரும் இங்கே 2 வருஷம் 1 வருஷத்தில் வந்துடும் இருக்காங்க, பார்த்துட்ருக்கோம். இது நம்மளுடைய இன்கமிங் வே. இது வந்து மதுரைக்கு போகிற ரோடு. இருக்கு பாருங்கள், இங்கேயும் நம்ம இங்கே வந்துட்டு தான் போகிறது. இந்த சீனிப்பழ மரம்னாலே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்கவங்களுக்குலாம். இது சர்க்கரை வியாதிக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு பழம்னு சொல்லுவாங்க. என்னங்க? இந்த கடைக்கு வந்துட்டு தான் நம்ம டெய்லி போகிறோம். நீங்கள் இங்கே லோக்கல் தானே? இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி. இது எதுக்கு ஆட்டுக்கா? சரிங்க. இந்த கூழ் கடைக்கு தான் தினமும் வர்றது. காலையில் வந்து இங்கே ஒரு கூழை அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வேலைக்கே போகிறது. நான் காலையில் ஏர்லியாக சாப்பிடும்போது அது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் காலையில் இங்கே வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது காரணம் வந்து இந்த மரம். இந்த பக்கம் அந்த சீனிப்பழ மரம் இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்க. இதுலேயும் அந்த பழங்கள் இருக்குது. கிளிப்பழம்னு நினைக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த கூழ் சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திண்டு போட்டு அழகாக இருக்கும் இந்த இடம்.